சூடித்தந்த சுடற்கொடியே. அதான் அதான் என்ன எப்போ முதல் தடவையா பாத்தீங்க? அதை தான் கேட்க வந்தேன். எப்போ முதல் தடவையா என்ன பாத்தீங்க? எல்டி காலேஜில் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்பீச் கொடுத்தீங்கல்ல அப்போ. எல்டி காலேஜ்? அது அப்போவே வா? அப்போ இருந்தா? அப்போ தான் உங்களை முதல் தடவை பார்த்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்படா உங்களை பார்ப்போம், உங்ககிட்ட பேசுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என் சுக்கி உங்களை உசுருக்கு உசுர காதலிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா இவ பண்ணதெல்லாம் தான் பண்ணதா சொல்லி ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்தி இருக்கு. எவ்வளவு அழகா நம்பி ஏமாந்துருக்கீங்க. நீங்க ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி, ஒன் ஆஃப் த டாப் 10 பிசினஸ் மேன் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ நாள் நான் உங்களை பத்தி என்ன தெரியுமா சார் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, என் சுக்கி தான் உங்களுக்கு தெரியாம உங்களை காதலிச்சிருக்காளே, தெரிஞ்சிருந்தா நீங்க அப்படியெல்லாம் அவளை விட்டு வச்சிருப்பீங்களா அப்படின்னு நினைச்சு என் மனசை நானே தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் என் சுக்கிய இந்த பொண்ணுதான்னு தெரியாமலே லவ் பண்ணியிருக்கீங்க. லவ் பண்ணிட்டு அது எப்படி சார் விட்டுட்டு போக மனசு வந்தது உங்களுக்கு? இப்ப பண்ணதெல்லாம் தான் பண்ணதா ஒரு பொண்ணு வந்து சொன்னா அப்படியே நம்பிடுவீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே வரல, ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு யோசிக்க தோணல என்ன சார்? ஏய் இங்க பாரு, நீ இருடா. நீ இருடா. நான் இவ்வளவு சொல்றேனே, நீ ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறியா? ஏன் அண்ணனை சொல்ல வந்துட்ட? ஆமாமா, உன் அளவுக்கெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாது. இவங்க அண்ணன் என் சுக்கி கொடுத்த பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாராம். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் அந்த பூவெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா நம்பி உடனே தாலி கட்டிடுவாராம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குடா. நீ என்கிட்ட அறத்தான் வாங்குவ. வா வந்து அடி வா. என் கை என்ன பூ பறிக்க போயிருக்குமா நீ அடிக்கிற வரைக்கும்? ராஜு சார், சின்ன பிள்ளை மாதிரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சொல்ல வர்றதை கொஞ்சம் முழுசா கேளுங்க. வாங்க மேடம் வாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானே. அதனாலதான் உங்களுக்கும் இந்த துறைக்கும் எப்ப பார்த்தாலும் முட்டிக்குதா? அதனாலதான் பிரிஞ்சிருக்கீங்களா? ஓஹோ, அதுக்காகத்தான் சார் உங்களை பிரிஞ்சு யூகே போனாரோ? எம்கே ஃப்ரம் யூகே. ராஜு, என்ன சார், உங்க தம்பியை ஒரு வார்த்தை பேசணுன்னே உங்களுக்கு அப்படியே கோபம் வருதோ? அப்ப என் சுக்கியை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்களே எல்லாருமா சேர்ந்து, எனக்கு எவ்வளவு கோபம் வரும், இல்ல எவ்வளவு கோபம் என் மனசுல இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப நீங்க வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அப்படியே தூக்கி கொடுத்துருவேன் நான் என் சுக்கிய. ஏய் இங்க பாரு, சொல்ல வர்றத முழுசா கேளு. அதுக்கு முன்னாடி தாம் தூம்னு குதிக்காத. இதுக்கு மேல என்ன நடந்திருக்குன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு உங்களை மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. யூகிக்கவும் தேவையில்லை, ஏன்னா நடந்தது என்னன்னு தான் எங்களுக்கே தெரியுமே. இங்க பாரு, இந்த மாலை, என் சுக்கி கொடுத்த ரோஜா பூ எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில வீசிருங்க. கூடவே உங்க அண்ணன் மனசுல இருக்கிற என் சுக்கியோட நினைப்பையும். புரிஞ்சதா? சொல்லிடுவோங்க அண்ணன் கிட்ட. சுக்கி, ஏய் பொய்யப்படாத, நான் தான் திரும்பிக்கிட்டு. என்ன கொள்ளக்காரனா மாத்தாத சுக்கி, ஒழுங்க என் கூட வந்துரு. மைனி போகாதீங்க மைனி, இவன் தான் கூறு கட்டவன், எதையுமே பொறுமையை கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது இருந்து என்ன ஏதுன்னு பொறுமையை கேளுங்க மைனி, நான் சொல்றத. மைனி நீன பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன் ராஸ்கல். ராஜோ, அடுப்படி நல்லா நீட்டா சுத்தமா இருக்கு. பெரும்பாலும் சமைக்கிறதே கிடையாது, அப்புறம் நீட்டா இல்லாம வேற எப்படி இருக்கும்? மருமக வந்ததே நம்ம வேலைக்கு சமைச்சு போடணும் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை வீட்டில் நல்லபடியா ஒரு வாய் சோறு சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுக்கா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலைன்னு பம்பரமா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்பயும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது என் பிள்ளைக்கு. இப்போவும் அதே மாதிரி அதை விட அதிகமாக பம்பரமா சுத்துது என் பிள்ளை. ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கு பிடிக்காமலே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமையாக்கன்னு நீ நல்ல பிள்ளைதாயா, நல்ல பிள்ளைதான். மனசு வருத்தப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான்க்கா உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கடவுள் கண்ணை திறந்திருக்காரு, நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ராஜு, என்ன சார், என்ன இப்ப எதுக்கு கத்துறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் சமாதானம் ஆகவே மாட்டேன். எது எப்படி இருந்தாலும் என் சுக்கியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது நீங்க பண்ண பெரிய தப்பு சார். ஆனா எப்படியோ உங்களுக்கு தேவிகா ராணியை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் சுக்கியை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க.
ஆனா அதுக்காகலாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். சுக்கி கிளம்பு. மலர் போறியா? அப்பா எதுக்குப்பா ராஜு சார் ஃப்ரெண்ட் திட்டுறீங்க? சுக்கி ஃப்ரெண்ட் நீங்க எதுக்கு அழுறீங்க? சுக்கி ஃப்ரெண்ட் நீங்க எதுக்கு அழுறீங்க ஃப்ரெண்ட்? நான் அழலடா வாக்கக்குட்டி. உன் ராஜு சார் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணுல கை பட்டுருச்சு, கண்ணுல குத்திட்டாரு, அதான் அழுக வந்துருச்சு. அச்சச்சோ வலிக்குதா? அது கை பட்ட உடனே வலிச்சது, அதான் கண்ணீரா வந்துருச்சு. இப்போ வலிக்கல, சரியா போச்சு. பேசும்போது கைய நீட்டி நீட்டி பேசக்கூடாதுன்னு தம்பி அப்பா சொல்லுவாரு. அதான் தப்பு நடந்து போச்சு. தெரியாம அப்படி கையை நீட்டி பேசிட்டு இருக்கும்போது கண்ணில் குத்திடுச்சு கை. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு மூடி தூங்குனா சரியா போயிடும். நீங்க உள்ளுக்கு வாங்கலே, நான் உங்களை தூங்க வைக்கிறேன், அப்புறமா சரியா போயிடும். எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு. நான் குட்டி பிள்ளைய பார்த்துட்டு குட்டி பிள்ளை அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் போயிட்டு வரட்டுமா? எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். கண்ணு வலிச்சா எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க? எக்ஸாம் எழுதுனா தானே நல்ல மார்க் வாங்கி நல்லா பாடம் நடத்த முடியும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடட்டுமா? ராஜு என்னப்பா? ஆச்சி நீங்க எங்க இங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் கோயில்ல தம்பியோட அம்மாவை பார்த்தேன், அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டேன். காளியாவை கார் எடுத்துட்டு வர சொல்றேன், கிளம்பலாம். ரெடியா இருங்க. தம்பி உங்களுக்கு கால் இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. பார்த்துக்கங்க தம்பி, எதுவும் பிரச்சனையா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆச்சி வெளியே போய் நில்லுங்க, வர்றேன். தம்பி உடம்பு பார்த்துக்கங்க, போயிட்டு வரேன். ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, சின்ன பையனை வச்சுக்கிட்டு பேச வேண்டான்னு. சரி நான் போயிட்டு வரேன். ராஜு நீ ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ப்ளீஸ் உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. என்ன சொல்ல வர்றோங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. உன் அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. தம்பி ப்ரோ, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய கூட்டிட்டு போ. ஓகே ப்ரோ. டார்லிங் வா, நம்ம சைக்கிள் ஓட்டலாம் வா. அது அது நீ வா, நான் வெளியே வா, நான் சொல்றேன் உனக்கு என்ன விஷயம்னு. வா. சுக்கி ஃப்ரெண்ட் நீங்க சீக்கிரமா எக்ஸாம் முடிச்சிட்டு வந்துருங்கண்ணே. சரி. தம்பி சைக்கிள் ஓட்ட போறான். சரிப்பா, ரொம்ப வெயிலா இருக்கு, வீட்டுக்குள்ளேயே ஓட்டுங்க என்ன. ஓகே. கிளம்பு. அங்க என்ன பாக்குற? கிளம்பு. உடம்பு பார்த்துக்கோங்க, நான் போறேன். என்ன சார், கால் உடஞ்சதை சாக்கா வச்சு என் சுக்கியை இங்க வர வச்சிட்டீங்கல்ல? இப்போ என் பேச்ச கேட்டு போயிருக்கல்ல, திரும்பவும் உங்ககிட்ட அவளை வரவே விட மாட்டேன். கால் உடஞ்சதை சாக்கா வச்சு மலர் இங்க வர வைக்கல மிஸ்டர் ராஜு. மலர் இங்க வர வைக்கிறதுக்காக தான் என் காலையே நான் உடைச்சுக்கிட்டேன். இது இத பண்ணனா இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க பணபலத்தை என்கிட்ட காட்டாதீங்க சார். சேச்சா அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். என் காதலோட பலத்தை காட்டுறேன், பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் என் சுக்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்போ நான் போறேன்னு சொல்லிட்டு போன மலர் கூடி சீக்கிரம் நான் தான் வேணும்னு திரும்ப என்கிட்ட வருவாங்க. வர வைப்பேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். நீங்க அந்த காலேஜ்லயா படிச்சீங்க? நான் அந்த காலேஜில் படிக்கல, என் ஃப்ரெண்ட் அங்கே படித்தா. அவளோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தா, நான் போயிருந்தேன். அப்போ தான் உங்களை பார்த்தேன். ஓ சரி சரி. அப்புறம் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கல்ல ரோஸ், அதெல்லாம் இங்கே உங்கள் வீட்டில் தொட்டிச்செடியில் முளைச்ச ரோஸ் தானே? இங்கே எங்கே அந்த செடியை காணோம்? இல்லையே, அந்த ரோஸ்லாம் நான் கடையில் தான் வாங்கினேன். கடையில் வாங்கினீங்களா? அந்த ரோசஸ் எல்லாம் பார்த்தா கடையில் வாங்கின ரோசஸ் மாதிரியே தெரியலையே. கடையில் வாங்குற ரோஸ்க்கும் வீட்டில் வச்சிருக்கிற ரோஸ்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குமா என்ன? இல்லை கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம இருக்கிறது சென்னை கிளைமேட்டுக்கு ரோஸ் எந்த அளவுக்கு வளரும்னு எனக்கு தெரியாதா என்ன?
பட் கடையில் விற்கிற ரோசஸ் எல்லாம் பெங்களூர், ஊட்டி அந்த மாதிரி ஊரில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணி விற்பாங்க. அது 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 ரொம்ப பெருசாக இருக்கும் பூவோட சைஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் சின்ன ரோசஸாக தான் இருந்தது. அதான் கேட்குறேன். அது கண்டிப்பாக வீட்டில் வளர்கிற செடியிலேருந்து பறித்த ரோஸ் தான். அதான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அந்த செடியெல்லாம் காணோம். இவர் இப்படி எல்லாம யோசிப்பாரு. இப்போ மாற்றி சொன்னா மாட்டிக்குவோம். தேவிகா ராணி, உங்களை தான் கேட்குறேன். இல்லை, நான் கடையில் தான் அந்த ரோஜா பூவெல்லாம் வாங்கினேன். எனக்கு பூ கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பிடிக்கும், அதனால சின்ன பூவாக பார்த்து வாங்கினேன். ஓ அப்படியா? ம். அப்புறம் சங்கரன் கோயிலில் எனக்கு நீங்கள் வெற்றிவேர் மாலை கொடுத்தீங்கல்ல, அதை பற்றி வெண்ணிலா அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆனாலும் அந்த மாலையை கொடுத்தது யாருங்கிற கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொன்னா. ஆனால் நம்ம சங்கரன் கோயிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை. அதை பற்றி ஏதாவது கேட்டால் மாட்டிக்குவோம். இப்போது வெண்ணிலாவும் சங்கரன் கோயிலுக்கு நீ எப்போ போனேன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்குவோம். சொல்லுங்கள், சங்கரன் கோயிலில் நீங்கள் தானே எனக்கு வெற்றிவேர் மாலை கொடுத்தீங்க? நானா? இல்லையே, நான் கொடுக்கலையே. நீங்கள் கொடுக்கலையா? இல்லையே, நான் கொடுக்கலையே. அப்போது நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோமா? இல்லையே, அந்த பையன் பூசாரி கொடுத்ததா சொல்லி ஒரு அக்கா கொடுத்ததா தானே சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். ஒருவேளை நிஜமாவே பூசாரி தான் கொடுத்துருப்பாரோ? இவர் என்னமோ கெஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் என்கிட்ட கேட்டு கேட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. என்ன சொல்லினாலும் இவர் கெஸ் பண்ணது எல்லாம் தப்புன்னு இவரையே நினைக்க வச்சிடணும். இல்லைன்னா ராணி நீ மாட்டிக்குவ. தேவிகா ராணி, ம். நீங்கள் எனக்கு முதல் தடவை ரோஸ் கொடுத்தீங்கல்ல, அது அது அந்த ரோஸ் என்ன கலர்னு சொல்லுங்க. என்னாச்சு என்னாச்சு? நீங்க நீங்க என்ன ஆசையா பார்க்க வரல, ஏதோ சந்தேகத்துல கேள்வி கேட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லை இல்லை, நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கல, எனக்கு ஒரு ஆர்வம், அவ்வளோதான். இல்ல, உங்களை பார்த்தா ஆர்வத்துல என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா நீங்க சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி. உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது. அது தெரிஞ்சும் உங்க பின்னாடி நான் வந்தேன் பார்த்தீங்களா? அது நான் பண்ண தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லை தேவிகா ராணி, ப்ளீஸ் அழாதீங்க. நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நான் உங்களை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கல. இதுக்கு பேர் சந்தேகம் இல்லாம வேற என்ன? எனக்கு தெரியும், என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களை காதலிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட நான் என் காதலை சொல்லாம உங்களை தள்ளி இருந்தே பார்த்து ரசிச்சு நேசிச்சேன். வந்த உடனே நீங்க என்ன கேட்டீங்க? என்னைய பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட நேரம் வந்து சொல்ல வேண்டியதானே. எதுக்கு ரோஸ் கொடுத்தேன்னு கேட்டீங்கல்ல. பாருங்க இப்ப என்ன பேச்சு பேசுறீங்கன்னு. இல்லை நான் என்ன பேச்சு பேசிட்டேன்? அந்த ரோஸ் என்ன கலர்னு தான் கேட்டேன். அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் கொடுத்த ரோஸ் தானே, அது என்ன கலர்னு எனக்கு தெரியாதா? இல்ல உங்ககிட்ட தானே அந்த ரோஸ் இப்ப இருக்கு, அது என்ன கலர்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டும் கேக்குறீங்கன்னா அப்ப நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க என்னதான் அர்த்தம்? இல்லம்மா, இல்ல, நீங்க கொஞ்சம் அழாதீங்க ப்ளீஸ், அழுகை நிறுத்துங்க. இல்ல இல்ல, எனக்கு எனக்கு உங்களை காதலிக்கிறதுக்கு எந்த தகுதி இல்லை. எனக்கு அது எப்பவோ தெரியும். இருந்தாலும் என் மனசு கேட்கல. அதனால தான் உங்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. ப்ளீஸ் அழாதீங்க, யாராச்சும் பார்த்து தப்பா நினைக்க போறாங்க, அழாதீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு 6 ரோஜாப்பூ கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் ரோஜாப்பூ வாங்கும் போதும் அங்கே இருக்கிறதுலே ஃப்ரெஷ்ஷாக அழகாக எது இருக்கோ அதைத்தான் பார்த்து வாங்குவேன். அது சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா என்ன கலரில் இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு தடவையும் ரோஸ் வாங்கும்போது என்ன கலர்னு குறித்து வச்சிருந்திருப்பேன். இதுக்கு தான் இந்த பணக்காரங்களோட சகவாசம், அவங்களோட காதல் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறது. புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சரி ப்ளீஸ் அழாதீங்க, நான் ஒன்றும் கேட்கல உங்களை. இல்லை, இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு எல்லாத்தையும் கேட்டுருங்க. இல்லைம்மா, இல்லை, நான் சந்தேகப்பட்டு உங்களை கேள்வி கேட்கல. நீங்கள் எனக்கு அவ்வளோ ஆசையாக ஒரு பூவாக கொடுத்துருக்கீங்க. அதை உங்கள் வாயாலேயே திரும்ப ஒரு தடவை கேட்டு சந்தோஷப்படலான்னு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தானே, அப்படிதான் நான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை, சந்தேகம்லாம் படலை. நீங்கள் ஒவ்வொரு பூவாக கொடுத்ததும் நானா ஒரு கெஸ் பண்ணி நீங்கள் இப்படித்தான் இந்த அர்த்தத்தில் தான் இந்த பூ கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நானா எனக்குள்ள நினச்சிக்கிட்டேன். அதை உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம், திரும்ப ஒரு தடவை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு இன்னும் வேற என்ன சந்தேகம்? தயவு செஞ்சு கேட்டுருங்க.
எப்பவும் ரோஜாப்பூ கொடுக்குற பொண்ணு கடைசியா முல்லைப்பூவை சரஞ்சரமா தொடுத்து உங்க கார்ல வச்சிருந்தனே வைப்பர்ல மாட்டி, அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? அதையும் கேட்டுருங்க. ஆ ஆ அது அந்த பூ கடையில் வாங்கி வச்சிருந்தீங்களா இல்லை நீங்களா தொடுத்தீங்களா? இதுல கூட உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? இல்லை ப்ளீஸ் சொல்லுங்களேன். நீங்களா மனசுல ஒண்ணு நினைச்சுக்குவீங்க. நான் ஒரு பதில் சொன்னா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. வேண்டாம், விட்டுருங்க. நான் உங்களை காதலிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப தேவைதான் இந்த அசிங்க அவமானம் எல்லாம். எங்க அப்பா எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ மாப்பிள்ளைங்களை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினாரு. அதுல பேசாம ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இருந்தா எங்க அப்பா மனசாவது சந்தோஷப்பட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு உங்களையே நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? உங்க விருப்பம் தான் முக்கியம்னு. எனக்கு இந்த அசிங்கம் தேவைதான். இல்லை நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி அழறீங்க? நான் உங்களை என்ன சொல்லிட்டேன்? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்டது ஒரு தப்பா? அப்படி தப்புன்னா ஐம் so சாரி. இல்ல, நீங்க கேக்குற கேள்வி என் மனசை எவ்வளவு காயப்படுத்தும்னு உங்களுக்கு புரியல. நீங்க என்ன மட்டும் இல்ல, என் காதலையும் சேர்த்து சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைம்மா, நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கல. திரும்பவும் சொல்கிறேன், நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள் மூலமாக உங்கள் வாயால் ஒரு தடவை கேட்டு சந்தோஷப்படணும்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல யாரும் என்ன ஹர்ட் பண்ண முடியாது, அசிங்கப்படுத்தவும் முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. நான் இப்போ கிளம்புறேன். சாரி. ஒன்ஸ் அகெயின் ஐ சே சாரி. வெண்ணிலா சொன்னப்ப கூட இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ ஷார்ப்பா இருக்காரு, இத்தனை கேள்வி கேட்குறாரு. நான் அழுததுக்கு அப்புறமும் கேள்வி கேட்கறது நிறுத்த மாட்டேங்கிறாரு. ஆனாலும் இந்த ராணி நினைச்சதை சாதிச்சே தீர்வா. எம்கே சாரி. ராஜு சார் மலர் சிஸ்டரை கூட்டிட்டு போயிட்டாரு. நம்ம ஏதாவது பண்ணுவோமா எம்கே? நீயும் உங்கள் அக்காவும் சேர்ந்து பண்ணதெல்லாம் பத்தாதா? இதுக்கு மேலே நீ வேற என்ன பண்ண போற? எங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன செய்வேன் எம்கே? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சாரி கேட்கறது? என் அண்ணனை பத்தி உன்னை நம்பி நான் சொன்ன விஷயத்த உங்க அக்கா கிட்ட போய் நீ சொன்னதே தப்பு. அங்க ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். நமக்குன்னு பர்சனல் எதுவுமே கிடையாதா? நான் எவ்வளோ நம்பிக்கையா என்னோட ஃபேமிலியை பத்தி, என்னோட ஃபேமிலி டீடைல்ஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீ எப்படி உங்க அக்கா கிட்ட போய் சொல்லலாம்? இப்போ அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையும். நம்ம வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ணு நம்ம அண்ணனை பத்தி, அம்மாவை பத்தி, நம்ம வீட்டை பத்தி, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கட்டுமேன்னு ஒரு ஆசையில, ஒரு ஆர்வத்துல சொன்னா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க. ஆனா உன்னை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னத்தான் முதல்ல திட்டிக்கணும். ஏன்னா என் அண்ணன் என்ன நம்பி சொன்ன விஷயத்த நான் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. என் மேலதான் முதல் தப்பு. சாரி எம்கே. போனது போகட்டும், இனிமேல் என்ன செய்யலான்னு பார்ப்போம். அதான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். என்ன பண்ண முடியும்? அதான் சொல்லிட்டாரே என் அண்ணன், இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மாமா அப்படி சொல்றாரு. ஆனா நம்ம போய் பேசுவோம் அவங்க கிட்ட. நான் போய் பேசுறேன். என் அக்கா பண்ண விஷயத்தெல்லாம் நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். என் அண்ணன் அன்னைக்கே சொன்னாரு, இந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. நீயும் கேட்கல, நானும் கேட்கல, யாரையும் கேட்கவும் விடல. என் அண்ணன் லைஃபை நானே கெடுத்துட்டேன் உன்னை லவ் பண்ணதுனால. நீ மட்டும் என் லைஃபுக்குள்ள வராம இருந்திருந்தேன்னு வை, என் அண்ணன் இந்நேரம் சந்தோஷமா இருந்திருப்பாரு. நான் உன்னை லவ் பண்ண பாத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படியெல்லாம் பேசாதீங்க எம்கே. எங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எங்க அக்கா கிட்ட நீங்க பேசுனதெல்லாம் நான் போய் சொன்னது தப்பு தான். எங்க அக்கா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரிடி சரி, நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ போய் உங்க அக்கா கிட்ட சொன்ன. ஆனா என் அண்ணன் அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு உங்க அக்காவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசிட்டு வந்தப்போ என்ன சொன்னாரு? எங்க குடும்ப ஜோசியர் அன்னைக்கே சொன்னாரு, ராணி மாதிரி ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு பொண்டாட்டியா வருவான்னு. ஆனா இப்படி ராணியே வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல என் 2 மகள்களையும் கட்டி கொடுக்க போறேனா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. மனசுதான் முக்கியம்.
நல்ல குணம்தான் முக்கியம். உங்க 2 பிள்ளைகளும் நல்ல தங்க கட்டி போல இருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க கடைசி வரைக்கும். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டானே. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒன்றும் திகைக்காதீங்க. தம்பி உங்க பொண்ணுகிட்ட பேச போயிருக்காருல்ல, பேசிட்டு வரட்டும். அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்னைக்கு பரிசம் போடுறதுன்னு பேசிடுவோம். கல்யாணம் எப்போ வச்சுக்கிறது என்ன ஏதுன்னு. சரியா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஊர்ல இருந்து உங்க மச்சானை வர வச்சிருங்க. நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும், நம்ம பிள்ளைகள்ல பெரியவங்க நீங்க தானே எடுத்து பார்க்கணும். என் மகனோட மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு எனக்கே தெரியாம போச்சே. என் சின்ன மகன் சொல்லி தான் தெரியும். சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கைக்குள்ளேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருக்கோம் பாத்தீங்களா? அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க சார், பேசிட்டீங்களா? சாரு என்ன சாரு, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. என்னையா குட்டி, பொண்ணுகிட்ட பேசிட்டியா? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீ எங்கெங்கெல்லாமோ தேடி இருக்க போல. சின்னவன் சொன்ன உடனே கல்யாண விஷயத்த பேசுறதுக்கு வந்துட்டேன்ல அம்மா. கல்யாணமா? இப்போ வா. பிறகு இப்ப பண்ணாம வேற எப்ப? நீ மனசுக்குள்ள இந்த பொண்ணு மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு தம்பி சொல்லி எப்பவா எனக்கு தெரியும். அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் இன்னைக்கு தானே தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னத்துக்கு தாமதிச்சுக்கிட்டு சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோமியா? இல்லம்மா, கொஞ்சம் நாள் போகட்டும். ஏன் சார், என்னாச்சு? ஏன் கண்ணு, என்னாச்சு? இல்லம்மா, இன்னைக்கு தான் இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். உடனே கல்யாணம்னா எப்படி? இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசி பழகிக்கிறோம். அது வரைக்கும் கல்யாண பேச்செல்லாம் வேண்டாம். நான் கிளம்புறேன், நீங்க தம்பி கூட வாங்க. வரேன் சார். ஏன் ப்ரோ உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிற? நீ வரும்போது அம்மாவை கூட்டிட்டு வந்துரு, நான் கிளம்புறேன். என்னாச்சு எம்கே? எம்கே என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள? உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், கல்யாணம் இப்போ உடனே வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணா. எங்க பாருங்க, இன்னைக்கு தானே பார்த்து பேசியிருக்காங்க. அதுவும் இத்தனை மாசமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க 2 பேரும் ஆசைய. சரி, கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காங்களோ என்னமோ. சின்னஞ்சிறுசுக, அவங்க மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தடை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. தம்பி என்ன சொல்லிட்டு போகுது? கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போகுது. கொஞ்ச நாள் போகட்டும்னு தானே சொல்லுது. எம்கே, மாமாவுக்கு எங்க அக்காவை பிடிக்கலையா? ஒருவேளை அதனால அப்படி சொல்லிட்டு போறாரா? நோனோ, என் ப்ரோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அதான் கொஞ்சம் டைம் கேட்குறாருல, பேசி பழகணும்னு நினைச்சிருக்காரோ என்னமோ. அப்பா வா மருமகளே. என்னம்மா என்னம்மா என்னம்மா, எதுக்குமா அழுற? அப்பா, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்கல்லப்பா. யாரா இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னாச்சு ராணி? அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா ஒண்ணுதான், என்னாச்சு? மாமா எதுவும் சொன்னாரா? நான் தப்பு பண்ணிட்டேன் வெண்ணிலா. அவரை நான் காதலிச்சிருக்கவே கூடாது. அவர் என்னையும் நம்பல, என் காதலையும் நம்பல. ரொம்ப சந்தேகப்படுறாரு. இங்க பாருங்க, என் ப்ரோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல, அவர் என்னையும் என் காதலையும் சந்தேகப்படுறாரு. அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னம்மா ஆச்சு? என் மகன் அப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்லம்மா. ஒரு பொம்பளை பிள்ளைய அழுக வைக்கிற அளவுக்கு இல்லம்மா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். அப்பா, நீங்க பார்த்த மாப்பிள்ளையவே நான் கட்டிக்கிறேன்ப்பா. இப்படி ஒருத்தர் எனக்கு வேண்டாம்ப்பா. இவரை மறக்கிறதுக்கு நான் சீக்கிரமா முயற்சி பண்றேன். நீங்க பார்த்த மாப்பிள்ளையவே கட்டிக்கிறேன்ப்பா. கண்ணு இங்க பாருடா, அவசரப்படாத. இங்க பாரு, அத்தைய பாரு. அத்தை போய் வீட்டுல போய் பேசுறேன் தம்பிக்கிட்ட. என்னம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சின்னவனே வாப்பா, வீட்டுக்கு வா. எம்கே, நான் வீட்டுக்கு போய் பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் வெண்ணிலா. அண்ணே வர்றேண்ணே. நீங்க மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்றேன். போயிட்டு வரேண்ணே. சரி சரி, நான் போயிட்டு வரேன். ராணி, என்ன இதெல்லாம்? அக்கா அக்கா, இந்த பிள்ளை இப்படியெல்லாம் ஒரு வேலை பார்த்துருக்குன்னு இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுது. பையன் நல்ல பையன்தான், ஆனா இவ்வளவு பெரிய கோடீஸ்வர சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வருமா? நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனைன்னா போய் நிக்கவே முடியாது. என்ன பண்றது? மச்சானை தான் வர சொல்லணும் ஊர்ல இருந்து.
அன்னைக்கு என் அண்ணன் சொன்னதை நான் ஒரு வார்த்தையாவது கேட்டிருந்திருக்கணும் காது கொடுத்து. உன் பேச்ச கேட்டு உன் மேல இருந்த ஆசையில நானும் தறிகட்டு போய் நடந்துட்டேன் அன்னைக்கு. அதுக்குதான் இப்ப நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட பிறந்த பாவத்துக்கு என் அண்ணனும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. சுக்கி கண்ணு அழுவாதடா. சுக்கி 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 இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவராலையும் அவர் குடும்பத்தாலையும் நீ அழுதது எல்லாம் போதும். இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல ராஜு, நீ சொல்றது தப்பு. அவரால எனக்கு கஷ்டம் இல்ல, என்னாலதான் அவருக்கு கஷ்டம். உன்னால அவருக்கு என்ன கஷ்டம்? நீ அவரை எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வந்து காதலிச்சேன்னு எங்களுக்கு தானே தெரியும். அதை புரிஞ்சுக்கிடாம அவர் வேற ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன் ராஜு. நான் மட்டும் அவருக்கே தெரியாம அவருக்கு இப்படி பூவெல்லாம் கொடுக்காம இருந்திருந்தேன்னு வை, அவருக்கு இந்த பிரச்சனையே வந்திருந்திருக்காது. அவர் ஏமாறுறதுக்கு நானே காரணமாயிட்டேன் பாரு. இப்ப சொல்லு, அவரால எனக்கு கஷ்டமா இல்ல என்னால அவருக்கு கஷ்டமா? ஆமா, தேவிகா ராணி நம்ம காலேஜ்லயா படிச்சாங்க? அவங்கள நம்ம காலேஜ்ல நம்ம பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அவங்க நமக்கு சீனியரோ? இல்லையே. அப்படியே இருந்திருந்தாலும் அவங்கள நம்ம அங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமே. ஆனா நம்ம இது வரைக்கும் அவங்கள அங்க பார்த்ததே இல்லைல்ல நம்ம காலேஜ்ல. இப்போ அந்த பொண்ணு எந்த காலேஜ்ல படிச்சிருந்தா நமக்கு என்ன? உயிரோட இல்லாத பொண்ணை பத்தி நமக்கு என்ன பேச்சு? இல்ல ராஜு, நம்ம காலேஜ்ல படிச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் இவர்கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அடுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, நீ கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம். என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்டுட்ட. ராஜு, சாருக்கு நம்ம சுக்கி மேல எவ்வளவு லவ் இருந்தா சுக்கி அவருக்கு கொடுத்த பூ எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் பத்திரமா வச்சிருந்திருப்பாரு. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த தேவிகா ராணி மேம் நம்ம சுக்கியோட லவ்வை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ராஜு, நம்ம சுக்கியை பத்தி, நம்ம சுக்கி சாரை லவ் பண்ற விஷயத்த பத்தி தேவிகா ராணி மேம்க்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. எம்கே சார் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்திருக்கலாம்டா. ஏன் சுக்கி, உனக்கு தேவிகா ராணி மேம அதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா, தெரியுமா? இல்ல காளியா. வெண்ணிலா மேமோட அக்கா தான் தேவிகா ராணிங்கிறதே எனக்கு ஷாக்காக தான் இருக்கு. அப்போ எம்கே சார் வெண்ணிலா மேம் கிட்ட தன்னோட அண்ணன் லவ்வை பத்தி சொல்லி அதை எதேச்சியா அவங்க அக்கா கிட்ட சொல்லி இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு ஒன்று முன்னாடியே தெரியுமா? என்ன ஏதுன்னு தெரியலையே. ஆனா சுக்கி, ஆ, கடைசியா தாஜ் ஹோட்டல் கார் பார்க்கிங்ல சாரோட கார் வைப்பர்ல நீ தலையில வச்சிருந்த முல்லைப்பூச்சாரத்தை எடுத்து மாட்டிட்டு வந்தேல, ம், ஆமா. அதுதான் சாருக்கு நீ கொடுத்த கடைசி பூ. என்ன சுக்கி? ம், அப்ப உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேல சுக்கி, நினைவே இல்லாம. அந்த டைமை யூஸ் பண்ணி தான் இந்த தேவிகா ராணி மேம் சாரோட லைஃபுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. காளியா, அப்படின்னா தேவிகா ராணி மேம் என்ன ஒருவேளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரையா? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனா சுக்கி, கரெக்டா அந்த டைமை யூஸ் பண்ணி தான் தேவிகா ராணி மேம் சாரோட லைஃபுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி உன்னை ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதே அவங்க தானா?